அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு முதல் சந்திர கிரகணம். கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன? இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு கடகராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு மன மகிழ்ச்சி, காரிய சித்தி உண்டாகும். விடாபடியான உழைப்பிற்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் சமுதாயத்தில் கிடைப்பதோடு தனிப்பட்ட சாதனைகள் மூலம் குடும்பத்திற்கு பெருமை தேடித்தரக்கூடிய வகையில் இருக்குது. நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டு வந்துட்டுருக்கு. உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். பொதுவாக கடகராசியை பொறுத்தவரை சுற்றத்தாருடன் இணக்கமான ஒரு சூழல் நிலவக்கூடியதாக இருக்குது. நண்பர்களை தேடி போய் வந்து பேசுவீங்க. அரசியல் சந்திப்புகள் எதிர்கால திட்டங்களுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிதி நிலையில் அபாரமான வளர்ச்சியை நீங்கள் அடையக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. நிதியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த பயணம் உங்களுக்கு நல்ல பல மாற்றத்தை தருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. எடுத்த காரியத்தை செவ்வனே செய்து முடிக்கக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகளும் உங்களுக்கு இருக்குது. சளி மற்றும் நுரையீரல் தொடர்பான சிக்கல்கள் ஏற்பட்டு விலகும். தினமும் காலை அல்லது மாலையில் நடைபயிற்சி செய்வது, சிவபெருமான பிரார்த்தனை செய்து பூஜை செய்வது, தியானம் செய்வது உங்களுக்கு நல்ல பல மாற்றத்தை தரும். உங்களுடைய வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் யோகமான பல மாற்றத்தையும் தரும் அப்படின்னும் சொல்லப்படுது. தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. இந்த பயணம் உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த சந்திர கிரகணத்தால் உங்களுக்கு அரிய பல சாதனைகளை நீங்கள் படைக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு அரசியல் சந்திப்புகள், எதிர்கால திட்டங்கள் உதவியாக இருக்குது. நிதி நிலையில் அபரிவிதமான வளர்ச்சி காணப்படலாம். வணிக பெருமக்கள் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் கையெழுத்திட்டு லாபம் ஈட்டுவீங்க. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமையப்பெற்று பொருளாதார சிக்கல் தீரும். துணிச்சலாக நீங்கள் செயல்படலாம். சளி மற்றும் நுரையீரல் தொடர்பான சிக்கல்கள் ஏற்பட்டு விலகும். தினமும் காலை அல்லது மாலையில் நடைபயிற்சி செய்வது, சிவபெருமான பிரார்த்தனை செய்து பூஜை மற்றும் தியானம் செய்வது உங்களுக்கு சிக்கல் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் படைப்பாற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த காலம் தங்களுடைய திறமைகளை முழுமையாக பயன்படுத்தும் வாய்ப்பினை நீங்கள் பெறலாம். குறிப்பாக உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் தனது படைப்பாற்றலை வெளிப்படுத்தி நிறுவனத்தின் முன்னேற்றம் மற்றும் நிறுவனத்தின் வளர்ச்சியுடன் தனது முன்னேற்றத்தை உயர்த்தி செய்வீங்க. அதே நேரம் முதலீடு போன்ற பணம் சார்ந்த விஷயங்களில் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை நீங்கள் பெறலாம். எடுக்கும் முயற்சிகளில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம். காரணம், அலட்சியமான முடிவுகளை எதிர்மறையான விளைவுகள் கொண்டு வரும். காதல் வாழ்க்கை அன்பு அரவணைப்பு நிறைந்து காணப்படலாம். தனது காதல் துணையிடத்தில் போதுமான ஒரு நேரத்தை செலவிட வாய்ப்பு பெறுவீங்க. மனம் விட்டு வெளிப்படையாக பேசலாம். உறவில் காணப்படும் குழப்பங்களுக்கு தீர்வு காணக்கூடியதாகவும், பணிக்காக தனது காதலை புரிந்து வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கும் நபர்கள் தங்களுடைய காதல் உறவை சந்திக்கக்கூடிய வகையில் நீண்ட தூர பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. உடன் பிறந்தவர்கள் உதவியுடன் வீட்டில் காதல் வாழ்க்கை குறித்து தெரிவித்து காதல் திருமணத்திற்கான அமைதியை நீங்கள் பெறலாம். இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே திருமணம் முடிந்த கடகராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய குடும்ப உறவினர்களுடன், குறிப்பாக தனது மாமியாருடன் இணக்கமாக ஒரு உறவை கொண்டு வருவாங்க. குடும்பத்தில் நிதி நிலையை மேம்படுத்தக்கூடிய வகையில் தனது புகுந்த வீட்டு உறவுகளை ஆதாரத்துடன் நீங்கள் சிறு தொழில் ஒன்றை தொடங்கக்கூடியதாகும். எதிர்பார்த்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடியதாகவும் இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய வழியே ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வீட்டில் இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக உறுதி செய்யக்கூடிய செயல் திட்டங்களை செய்ய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. எதிர்காலத்தை மனதில் வைத்து உங்களுடைய செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டும். தொழில் வாழ்க்கை குறித்து பேசும்போது உங்களுடைய புதிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. தனித்திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். படைப்பாடல் மிக்க
கடகராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் தான் இருக்குது. பணியிடத்தில் இயந்திரங்களை கையாளும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் மேன்மையான ஒரு நிலையை கொண்டு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். பண வரவுக்கு குறைவு இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. சகோதரர்கள் உதவி கேட்டு வருவாங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகலாம். பெண் அல்லது பிள்ளையினுடைய திருமணம் தொடர்பான முயற்சிகள் சாதகமாக முடியும். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பாங்க. சிலருக்கு பணியிடத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இப்பொழுது வேண்டாம். விற்பனையும் லாபமும் வழக்கம் போல காணப்படலாம். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கு. குடும்ப நிர்வாகத்தை கவனித்து கொள்ளக்கூடிய பெண்கள் குடும்ப நிர்வாகத்தின் பொறுப்புகளை கடைபிடிப்பது அவசியம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சில சலுகைகள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பானதாகவும் யோகமான பல மாற்றத்தை தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான பலன்கள் கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. சிறப்பான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலை போராட்டமாக இருக்கும். சில இடங்களில் உங்களுடைய உழைப்பு சவாலாக இருக்குது. உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நிதானமாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருள் சேர்க்கை உண்டாகும். புதிய முயற்சிகளை நீங்கள் கவனமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி மன நிம்மதி அதிகரிக்கும். பிள்ளைகளால் பெருமை மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலகத்தில் உங்களுடைய தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீங்க. அதிகமாக பேராசைப்பட வேண்டாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். தொழிலையும் லாபம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மறையக்கூடியதாகும். பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பெரியோர்களுடைய ஆசி கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க திட்டம் போட்டு நீங்கள் உழைக்க வேண்டும். கலைத்துறையில் மூத்த கலைஞர்களுடைய சந்திப்பு அனுகூலமான பலன்களை உருவாக்கி கொடுக்கும். புதிய முதலீடுகளில் மன தைரியத்தோடு நீங்கள் இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். சுக்கிரன் 8ல் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே சிறு சலசலப்புகள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தில் மெத்தனமாக செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகள்லையும் நீங்கள் பொறுப்பாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை கொண்டு வரக்கூடிய வகையிலையும் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த காலகட்டம் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி திருப்தி நிலவும். பணவரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும். பயணங்கள் செல்ல நேரலாம். வாக்கு வன்மையினால் எடுத்த காரியத்தை சிறப்பாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விளங்கும். பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கக்கூடியதாகவும் எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சி குதூகூலம் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்க. கலைத்துறையில் கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்குது. புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும். வீண் அலைச்சல்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அரசியல்வாதிகள் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மாணவர்களுடன் கல்வி விளையாட்டில் இருக்கும் போட்டிகள் நீங்கக்கூடியதாகவும் உங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற பயணங்களை தவிர்த்தால் அலைச்சல் குறையும். எதையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகுவதில்லை. 7 முகம் பலன்களை நீங்கள் பெறுவீங்க. விநாயகர் துர்க்கையம்மனை வழிபட்டு வருவது நல்லது. இந்த காலகட்டம் குடும்பத்தில் மகிழ்ச்சி சுபிக்ஷம் உண்டாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு ஒற்றுமை மேம்படும். பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. தொழில் வியாபாரத்தில் செய்பவர்கள் பெரிய முதலீடுகளில் செய்ய நினைக்கும் காரியங்கள் சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.